பாடத்தை, இந்த வேத பாடம் 66 பாடம் இருக்கு, 66 புத்தகம் இருக்கு. இந்த 66 புத்தகத்தில் உள்ள பாடங்களை எல்லாத்தையும் நீங்க கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவர் மறைந்திருக்கிறதான ரகசியங்களை இன்னும் வெளிப்படுத்துவார். மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தெய்வம் அவர், ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தெய்வம் அவர். அதனாலதான் இந்த 66 புத்தகங்களையும் நீங்க படிக்க 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 அவர் இன்னமும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். இன்னும் நீங்க கத்துக்கிட்டே இருப்பீங்க. உலகத்துல வேணா படிப்புக்கு முடிவு இருக்கலாம், ஆனா ஒரு தேவனுடைய மனிதனுக்கு, தேவனுடைய மனுஷனுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு படிப்புல முடிவே கிடையாது. இந்த வேதத்துல முடிவே கிடையாது. இந்த வேதங்களை படிச்சு கொண்டே இருக்கணும். இந்த வேதத்தை படிச்சுட்டு நான் முடிச்சுட்டுலாம் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தேறினவர்களாய் மாறணும். ஆமென், அல்லேலூயா. குருவை போல நம்ம மாறணும். குருவை போல மாறணுங்கிறதான் ஆண்டவர் சொல்றாரு. அவரை போல மாறுங்கப்பா, நான் குருவா இருக்கிறேன்னா நீயும் குருவா மாறு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. வாசனத்துல வாசிக்கிறோம், வேத வசனம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவனோ என்னை பார்க்கிலும் மேலானவைகளை செய்வான். அப்ப நாம என்ன செய்யணும்? குரு செய்கிறத போல குருவுக்கு மேலான காரியங்களை நீங்களும் நானும் செய்யணுங்கிறதான் குருவோடைய விருப்பம். குரு அதுதான் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து அதுதான் விரும்புகிறார். நான் செஞ்சதை விட, நான் பண்ணின ஊழியத்தை விட, நான் செஞ்ச அற்புத அடையாளங்களை விட என் பிள்ளைங்க அதிகமாக செய்யணும். அதை தான் அவர் விரும்புகிறார். அதான் குரு.